ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் அவர் சேனல் ரைடர் மிஷின். அதான் சென்னை வேளச்சேரியில் இருக்க ரவி என்ஃபீல்டு கராஜ் வந்திருக்கோம். செதுக்கோசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட பைக் வந்து சர்வீஸ் விட்டுருக்கோம் காய்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் நிறைய விஷயங்கள் வந்து அப்கிரேட் பண்ணியிருக்கோம். ஸோ பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டட்ல நிறைய அப்கிரேட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஜென்ரல் சர்வீஸ் விடுறதுக்காக வந்திருந்தேன். ஸோ அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம வண்டிக்கு பார்த்தீங்கன்னா கிளச் பிளேட் வந்து போயிடுச்சு. ஸோ அரௌண்ட் ஒரு 45,000-50,000 கிலோமீட்டர்ஸ் இதுலேயே நம்ம வந்து ட்ராவல் பண்ணியாச்சு. ஸோ இந்த பைக்கில் ஸோ அதனால் வந்து கிளச் பிளேட் வந்து போயிடுச்சு. ஸோ அதனால் கிளச் பிளேட்டை வந்து கையோட மாற்ற போகிறோம். ஸோ கிளச் பிளேட்டில் என்ன டிஃப்ரெண்ட்டாக பண்ண போகிறோம் அப்படின்னா, யூஸ்வலாக நம்ம வண்டி பார்த்தீங்கன்னா Thunderbird 350 சரிங்களா. ஸோ நம்ம Thunderbird 350க்கு 500Xோட கிளச் பிளேட் வந்து போட போகிறோம். ஸோ இதனால் என்ன ஆகும், என்ன பர்ஃபார்மன்ஸில் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது, ஜென்ரல் சர்வீஸில் ரவி என்ஃபீல்டு கரேஜில் என்னென்னலாம் நம்ம வண்டிக்கு பண்ணியிருக்காங்க எல்லாமே நம்ம வந்து ஒன் வே வந்து பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே பொறுத்தவங்க முன்னாடி நம்ம ஐடியா நீங்கள் இதாக ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துதான் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீழே ஒரு ப்ரெஸ் பட்டன் மறக்காம ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் நம்ம வண்டி நோட்டிஃபிகேஷன் ஆகிறோம். நம்ம டேஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க ரைட்ஸ் வீடியோக்குள்ள. ஹாய் பிரதர். ஹாய் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ப்ரோ. ஸோ நம்ம வண்டி வந்து கிளச் பிளேட் பற்றி சொல்லுங்கள் ப்ரோ. இப்போ நம்ம வந்து 350 ஃபஸ்ட் ஐட்டம்ஸ் ஓகேவா? ஓகே, நம்ம வந்து 500 கேஸ் போகுது தான். இது வந்து 350 இது. ஓகே, நம்ம வந்து 500 கொடுப்போம். ஒரு 500 போட்டால் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா கிளச்சு லிவர் வந்து கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கும். ஓகே, பிடிக்கிறது மூவி கொஞ்சம் பிக்கப் சடன் பிக்கப் கொஞ்சம் இருக்கும். அவ்வளோதான், வேறு எதுவும் அதில் டிஃப்ரெண்ட் இருக்காது. ஆனால் இன்னொன்று நீங்கள் சைட் சென் போட்டே வச்சுருந்தீங்கன்னா ஜீரோ வந்து எங்கேஜ் ஆகாது. எனக்கு கிளச்சுக்கு பிளேட்டு தானே ஜீரோ வந்து எங்கேஜ் ஆகும். அது வந்து 350 போட்டோம்னா அந்த மாதிரி ப்ராப்ளம் இதான் வரும். இப்போ 500 போட்டால் இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருந்தோம். ஓகே, ஏன்னா அந்த பிளேட் ஒரு பிளேட் எக்ஸ்ட்ரா இருக்கும். அதனால தான். அதனால் நீங்கள் எத்தனை டச்சு தட் பண்ண செட்டாக போக தெரியும். எது ப்ரோ செட்டு, எது பிளேட்டு? இதுதான் பிளேட்டு. ஓகே, உள்ள இருக்குது இதான் ஸ்டீல் பிளேட் இருக்கும், கார் பிளேட் இருக்கும். இதுதான் ஓகேங்களா. ஓகே, இது வந்து ஹவுசிங் 2 சைடும் வருது. கொஞ்சம் இது இந்த மாதிரி செட்டாக மாற்றுறது தான் பெஸ்ட்டு. ஓகே ஓகே செட்டான ஓகே. இப்போ 350யோட கிளச் பிளேட் என்ன காஸ்ட் வந்து 500 கிளச் பிளேட் அது ப்ரைஸ் என்ன டிஃப்ரெண்ட் ஆகுமா? 350 கிளச் பிளேட் தான் ரேட் அதிகம். ஓ அதான். ஆமாம், 350 தான் ரேட் இருக்குது. 500 ரேட் கம்மி. 500 வந்து பார்த்தீங்கன்னா 4,800 தான். 350 பார்த்தீங்கன்னா 4,200 சம்திங். ஓகே, ஸோ இப்போ ப்ரைஸ் கம்பேர் பண்ண சொல்ல அது 500 தான் கம்மி. ஆமாம், 500 தான் கம்மி. ஸோ அப்போ அது போடுறதே பெனிஃபிட் தான். நல்லா தான் இருக்கும். ஒன்றும் பிரச்சனை. ஓகே ஊற்றலாம். இது இந்த கம்பெனி மட்டும் தான் வரும், வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, கிளச்சு நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். அது பண்ணும்போது கிளச் டேப்பில் போய் மாட்டேன். ஓகே, பிக்கப் நல்லா உத்தனை சடனாக தூக்குதே ப்ரோ. அது மூவிங் பிளேட் ஒரு பிளேட் எக்ஸ்ட்ரா இருக்குல்ல, மூவிங் பக்கம் நல்லா பிக்கப்பும் இருக்கும். ஓகே, சடல் வித்தேப். ஓகே, வண்டி கொஞ்சம் பிக்கப்லாம் இல்லைன்னா கூட இதை மாற்றிக்கலாம். நல்லா கிளச் 500 போடலாம், பிரச்சனை இல்லை. ஓகே, நம்ம லிவர் வந்து இப்போ கிளச் வந்து டைட்டாக இருக்கும், கையெல்லாம் வந்து தெரியுது. அது 500 போட்டால் கொஞ்சம் சூடாக இருக்குது. தான் வேறு அது சூப்பர். சார் வேறு நம்ம ஜென்ரல் சர்வீஸ் விட்டுருக்கோம், என்ன நல்லா பண்ணியிருக்கீங்க நம்ம வண்டிக்கு? இப்போ ஜென்ரல் சர்வீஸ் நம்ம செயின் பார்ப்போம். செயின், அப்புறம் ஏர் ஷீட்டு, ரிட்டர்ன் ஃபைட், அடாப்டர் செக்ஷன். ஓகே, அப்புறம் பிரேக் பேட்டர்ஸ், அப்புறம் கரெக்டாக ஒயரிங்லாம் கரெக்டாக டச்சு போகும். ஓகே, அப்புறம் வண்டி ஸ்டார்ட் பண்ணி பிளாக்கிங்லாம் இல்லை, மற்ற கரெக்டாக போகும். அவ்வளோதான், மற்றபடி வேறு ஒன்றும் பெருசாக. சரி, இப்போ நிறைய பேர் டவுட் ப்ரோ. இப்போ ஒரு வாட்டி ஜென்ரல் சர்வீஸ் வரல, அதுக்கப்புறம் எத்தனை கிலோமீட்டருக்கு ஒரு வாட்டி ஒன்றும் ப்ரோ? நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போது 4 மந்த்துக்கு ஒரு வாட்டி சர்வீஸ் பண்ணு. ஓகே, 4,000 கிலோமீட்டருக்கு ஒரு வாட்டி சேஞ்ச் பண்ணுவோம், ஆயில் சேஞ்ச் பண்ணுவோம். ஓகே, அப்போ பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கு. வருஷத்துக்கு ஒரு 3 சர்வீஸ், 3 சர்வீஸ் அந்த மாதிரி பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். சூப்பர். அப்படி பண்ணும்போது ஸ்பேர் என்னென்ன போயிட்டு கொஞ்சம் கண்டிஷன் இருக்கும்போது சேஞ்ச் பண்ணிடுறேன். அதை அப்படியே விட்டுட்டு அப்புறம் மாற்றிக்கலாம். அப்படி விட்டுனா இதாக ரொம்ப பெருசாக ரொம்ப பெருசாக நீங்கள் பேசுகிற ரைடராக போங்க மறந்துட்டு கரெக்டாக. நெக்ஸ்ட்டு நாங்கள் எக்ஸாஸ்ட்லாம் போட போகிறோம். கண்டிப்பாக அது வீடியோலாம் போடுவோம். நீங்கள் தான் மார்க் போட்டு தரணும். ஆர்டர் போட்டிருக்கேன், வந்துட்டு இருக்கு. கண்டிப்பாக. சரிங்களா, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஜென்ரல் சர்வீஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து 500 எக்ஸ் கிளச் பிளேட்டில் போட்டு நம்ம வண்டியோட பவரை வந்து இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம்.
ஸோ அது ரியல் டைமாக ஓட்ட சொல்ல எந்த அளவுக்கு பவராக போகுது, எப்படி இருக்குது, ஓட்டுறதுக்கு எப்படி இருக்குது, நீங்கள் போடலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்ஸ்டண்ட்டாக இப்பயே மாற்றணும்னா சொல்ல முடியாது இல்லையா. ஸோ அதனால் இந்த வீடியோவை கொஞ்சம் டிலேவாக போடுறேன். ஸோ கொஞ்ச நாள் கழிச்சு இதை ஓட்டிட்டு அதோட வீடியோவை இதிலே இன்க்ளூட் பண்ணி போடுறேன் சரிங்களா. ஸோ அதனால் இந்த வீடியோ வரத்துக்கு கொஞ்சம் நாள் ஆகும். மேபி ஒரு 1 month நான் ஓட்டிட்டு என்னோட எக்ஸ்பீரியன்ஸை இந்த வீடியோவில் ஆட் பண்ணி போடுறேன் அப்படின்னு நான் சொல்ல உங்களுக்கு அது பார்க்குறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பைக் சர்வீஸ்க்கு அப்புறம் ஒரு 2 weeks சரிங்களா, 2 வாரமாக வண்டி ஓட்டிகிட்ருக்கேன். ஸோ 2 வாரமாக ஓட்டி இதில் என்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்கேன் நான் ஃபஸ்ட்டு சொல்கிறேன். நிறைய விஷயங்கள் அந்த வீடியோவில் சர்வீஸ் வீடியோவில் மிஸ் பண்ணியிருந்தேன். என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கிளச்சு. ஸோ கிளச் பொறுத்தவரை இந்த வண்டி வந்து Thunderbird 350X சரிங்களா. இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம 500 கிளச் பிளேட் வந்து டோட்டல் செட்டு வந்து போட்டுருந்தோம் இந்த வண்டிக்கு. ஸோ அரௌண்ட் நான் 50,000 கிலோமீட்டர் ஓட்டியிருந்தேன் காய். ஸோ ஸ்டாக்லேயே அதுக்கப்புறம் தான் நான் வந்து சேஞ்ச் பண்ணேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இன்னொரு விஷயம் நம்ம மாற்றிருந்தோம். என்னென்னா ஆக்சிலேட்டர் ஒயர். அது வந்து யூஸ்வலாக நாங்கள் அடிக்கடிக்கு நான் ஆக்சிலேட்டர் ஒயர் வந்து மாற்றுவேன். பட் ஆனால் இந்த வாட்டி என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா சிங்கிள் ஆக்சிலேட்டர் ஒயர். என்ன இது குழப்பமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஸ்வலாக இந்த Thunderbird X'ல பார்த்தீங்கன்னா ஆக்சிலேட்டர் ஒயர் 2 ஒயர் இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா இப்போ சிங்கிள் ஒயர் நம்ம கன்வெர்ட் பண்ணியிருக்கோம், சிங்கிள் ஒயர் கிட்டு. ஸோ யூஸ்வலாக வந்து டியூவல் ஒயர் கிட்டு வரும், இது பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஒயர் கிட்டு. இந்த கிட்டு போட்டனால என்ன அட்வான்டேஜ் இருக்குது அப்படின்னா, இந்த ஆக்சிலேஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. ஸோ ரொம்ப ஈஸியாக இருக்குது ஓட்டுறதுக்கு. ஸோ யூஸ்வலாக முன்னாடி பார்த்தீங்கன்னா ரொம்ப திருவுற மாதிரி இருக்கும், கையில் ரொம்ப வலிக்கும், ரொம்ப ஸ்ட்ரெயின் ஆகும் சரிங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஸ்ட்ரெயினாக ஆகிறது இல்லை, ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. ஆக்சுவலாக வந்து ராயல் என்ஃபீல்டு ஓட்டுறவங்களுக்கு தெரியும் அந்த ஆக்சிலேஷன் வந்து எப்படி இருக்கும், ரொம்ப டைட்டாக இருக்கும். பட் ஆனால் நீங்கள் நார்மல் பைக் ஓட்டுறீங்க இல்லையா, ராயல் என்ஃபீல்டு இல்லாமல் ஒரு பைக்கில் ஓட்டிங்கன்னா எந்தளவுக்கு ஒரு ஸ்மூத்தான ஒரு ஆக்சிலேஷன் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஆக்சிலேஷனாக இப்போ வந்து மாறிடுச்சு. ஸோ இந்த கேபிள் வந்து நான் இப்போ சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த விஷயங்கள் மேபி நான் வந்து அந்த சர்வீஸ் வீடியோவில் சொல்லாமல் விட்டுருப்பேன், நிறைய பேர் வந்து மிஸ் பண்ணியிருப்பீங்க. பட் இப்போ இந்த ஆக்சிலேஷன் கேபிள் நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன், இந்த 500 கிளச் போட்டிருக்கேன் அப்படின்னு நான் சொல்ல, எனக்கு வந்து ரைட் ஓட்ட சொல்ல, வண்டி ஓட்ட சொல்ல பார்த்தீங்கன்னா நல்லா வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குது. முன்னே ஓட்டுறதுக்கோ இப்போ ஓட்டுறதுக்கோ பார்த்தீங்கன்னா ரொம்ப லைட் வெயிட்டாக ஈஸியாக இருக்குது ஹேண்டில் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட்டு நான் யூஸ்வலாக வந்து லாஸ்ட் 5 வருஷமாக பார்த்தீங்கன்னா யோக் மிரர் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த யோக் மிரர் இப்படி வரும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு விசிபிலிட்டி கிடைக்கும். சின்ன மிரர் ஒன்று ஒட்டியிருப்பேன். ஸோ சைடில் வந்து சில பிளைண்ட் ஸ்பாட்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து அந்த மிரரில் கவர் ஆகி நல்ல ஒரு விசிபிலிட்டி கிடைக்கும். பட் ஆனால் நான் இப்போ வந்து ஒரு பார் அண்ட் மிரர் போட்டிருக்கேன். ஸோ இந்த பார் அண்ட் மிரர் பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்குது, வைப்ரேஷன் எதுவும் இல்லை, நல்லா ஸ்மூத்தாக கிளியரான வியூ எல்லாமே கிடைக்குது. பட் ஆனால் அந்த மிரர் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெருசாக வைப்ரேஷன் நல்ல பெரிய வியூவாக இருக்கும். அது வந்து ஆக்சுவலாக பஜாஜ் அவெஞ்சரோட மிரர் போட்டிருப்பேன், இப்படி இருக்கும், ஸ்கொயராக இருக்கும். பெஸ்ட்டு டூரிங் மிரர்னு சொல்லிட்டு நம்ம சேனலில் வீடியோ போட்டிருப்பேன். பட் இந்த மிரர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரவுண்டாக அழகாக சின்னதாக இருக்குது. பட் இதில் நிறையா பிளைண்ட் ஸ்பாட் இருக்குது சரிங்களா. இது ஓட்டுறோம் அப்படின்னா சொல்ல நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் ஓட்டணும், ஏன்னா சின்ன வியூவாக இருக்குது அப்படின்றதுனால. மற்றபடி இந்த மிரரில் எதுவுமே சேஞ்சஸ் இல்லை கைஸ். ஆனால் வந்து இப்போ இந்த யோக் மிரர்லேருந்து இந்த பாரன் போட்டனால என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, இந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஹேண்டில் பாரில் இருக்க இந்த ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ஃப்ரீயாக இருக்க மாதிரி தோணுது. நல்லா வந்து ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து கச்சா முச்சா நிறையா இருக்கும். இங்கே ஒரு மிரர் இப்படி வரும், இங்கே இப்படி இருக்கும், அது இதுன்னு இருக்கும். இப்போ எல்லாத்தையுமே கைட்டி போட்டேன். மொபைல் ஹோல்டர் வித் சார்ஜர் வந்து போட்டிருக்கேன். ஸோ மொபைல் ஹோல்டர் இல்லாமல் இன்றைக்கி ஓட்ட முடியாது வண்டி, ஏன்னா சில இடத்துலலாம் நம்ம ஷூட் போகிறோம் அப்படின்னா அது அவங்களோட லொக்கேஷன்ஸ் வச்சு பேஸ் பண்ணி தான் போயிட்டுருக்கோம். ஸோ அதனால் அது மட்டும் இருக்குது, மித்தபடி அது மட்டும் போட்டிருக்கேன் ஓகேவா. ஸோ இப்போ வந்து வண்டி ஓட்டுறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா ஸ்மூத்தாக தான் இருக்குது. நீங்கள் என்னோடய வண்டிக்கும் 500 கிளச் பிளேட் போடுறதுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணுறேன். இது ஒரு அட்வான்டேஜ் தான், நல்லா இருக்குது. நல்ல ஒரு பிக்கப், இனிஷியல் பிக்கப்பு, ஓட்டுறதுக்கு ஸ்மூத்னஸ் எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது. பட் இதில் டிஸ்அட்வான்டேஜும் இருக்குது கைஸ். ஸோ என்ன டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னா, நீங்கள் யூஸ்வலாக வந்து வண்டி வந்து ஆனில் இருக்க சொல்ல இந்த கீரு ஸ்மூத்தாக அப்ஷிப் பண்ணுறது, டவுன் ஷிஃப்ட் பண்ணுறது எல்லாமே கிளியர். பட் ஆனால் நீங்கள் வந்து வண்டி வந்து ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து நியூட்ரல் பண்ணுறதுக்கு வண்டி வந்து முன்னாடி தள்ளி விடணும், கொஞ்சம் பின்னாடி தள்ளணும், வலிக்கணும், அந்த மாதிரி இருக்க சொல்ல கொஞ்சம் நார்மல் வண்டியோட ஸ்டாக்கை விட கொஞ்சம் டைட்டாக இருக்க மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். அது மட்டும்தான் இதில் வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜாக நான் ஃபீல் பண்ணுறது சரிங்களா. நீங்கள் வந்து வண்டி ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் நியூட்ரல் கீர்லாம் போகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. பட் ஆனால் வண்டி மூவிங்கில் இருக்க சொல்ல எந்த சேஞ்சஸுமே இல்லை, ஸ்மூத்தாகவே கீர் வந்து அப் ஷிஃப்ட்டு, டவுன் ஷிஃப்ட்டு அது எல்லாமே ஆகுது. ஸோ இது மட்டும்தான் சரிங்களா.
ஸோ இதே என்னோட ஒரு ரைட் பண்ணி 500 கிளச் பிளேட் மாற்றி சர்வீஸ் பண்ணி சூப்பராக வந்து பண்ணியிருக்காரு. சர்வீஸ் பொறுத்த வரைக்கும் வண்டி சூப்பராக வந்து பண்ணி கொடுத்துருக்காரு. நல்ல ஒரு பிக்கப்பு, ஸ்மூத்னஸ் எல்லாமே இருக்குது. நீங்கள் என்ன தான் வந்து இது எல்லாமே பண்ணாலும் எவ்ரி 500 கிலோமீட்டர்ஸ்க்கு செயின் க்ளீன் பண்ணிவிட்டு நீங்கள் லூப் பண்ணி ஓட்டுறீங்க அப்படின்னா இன்னும் நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். வண்டி ஓட்டுறதுக்கு ரொம்ப ஃபீல் பண்ணி ஓட்டுவீங்க. என்ன தான் வந்து நம்ம எவ்ரி 3 மந்த் ஒரு வாட்டி சர்வீஸ் விட்டாலுமே நம்மளும் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணணும். வண்டியை டெய்லி நல்லா க்ளீனாக தொடச்சி நீட்டாக வச்சுக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எவ்ரி ஒரு 500 கிலோமீட்டர்ஸ் நீங்கள் லூப் பண்ணுங்கள், இல்லை 1000 கிலோமீட்டர்ஸ் ஒரு வாட்டி செயின் க்ளீன் பண்ணிட்டு லூப் பண்ணுங்கள். இந்த மாதிரிலாம் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் வெஹிக்கிளோட மெயின்டெனன்ஸும் நல்லாயிருக்கும், நீங்கள் வண்டி ஓட்டுறதுக்கும் நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும் கைஸ். சரிங்களா? அதேமாரி நம்ம வண்டிக்கு நெக்ஸ்ட்டு எக்ஸாஸ்ட்லாம் வந்து போட போகிறோம். ரொம்ப நாள் ஆயிடுச்சு, அரௌண்ட் ஒரு 5 to 5 years மேலே ஆயிடுச்சு நம்ம வண்டி வாங்கி. இது வரையும் எக்ஸாஸ்ட்டே சேஞ்ச் பண்ணலை. ஸோ இதுக்கப்புறம் கொஞ்சம் எக்ஸாஸ்ட்லாம் கொஞ்சம் பண்ணலாம் அப்படின்னு ஐடியா இருக்கும். ஸோ அதுவும் ஆர்டர் போட்டிருக்கேன், அந்த வே வந்துட்டுருக்கு. ஸோ பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டட் எக்ஸாஸ்ட்டு. ஸோ என்ன எக்ஸாஸ்ட் போட போகிறோம் அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதை நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே ஒரு பெல் பட்டன் இருக்கும், மறக்காம ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். நம்ம டேஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஸோ நீங்கள் வந்து ராயல் என்ஃபீல்ட் பைக் வச்சுருக்கீங்க, நீங்கள் சர்வீஸ்லாம் பண்ணணும்னா இங்கே பார்த்தீங்கன்னா எவ்வளோ ராயல் என்ஃபீல்ட் பைக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. தண்டர்பர்ட் இருக்குது, கிளாசிக் இருக்குது, அங்கே லாஸ்ட்டில் நம்மளுக்கு தண்டர்பர்ட் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஹிமாலயன் இருக்குது. ஸோ இந்த ஹிமாலயனோட ஓனர் பார்த்தீங்கன்னா ரெட் ஹில்ஸ்லேருந்து வந்து சர்வீஸ் விடுறாராம். இப்போ நான் பேச சொன்னதை கேட்டேன். ஸோ நீங்கள் சென்னையில் எங்கே இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை சென்னையை விட்டு எங்கே இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ உங்களுக்கு நல்ல குவாலிட்டியான சர்வீஸ் பண்ணணும், ஒயரிங் ஒர்க்கு, ஆக்சசரிஸ், மாடிஃபிகேஷன் எதுவாக இருந்தாலும் நம்ம சென்னை வேளச்சேரியில் இருக்க ரவி இருக்கார். ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா சூப்பராக உங்கள் வண்டியும் மாற்றிடுவார். சூப்பராக இருக்கும். நீங்கள் ஒரு தடவை விட்டு பாருங்கள். ஸோ நீங்கள் கம்பல்சரி ஃபீல் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எந்த மெக்கானிக்குமே வந்து சேஞ்சே பண்ண மாட்டீங்க. ஸோ அந்தளவுக்கு நானே கேரண்டியாக சொல்கிறேன். ஏன்னா நம்ம லாஸ்ட்டு ஒரு 3 வருஷமாக வந்து இங்கே தான் வந்து சர்வீஸ் விட்டுருக்கோம். ஸோ நம்ம வண்டியில் ஸோ சூப்பராக வந்து பண்ணிகிட்ருக்காரு. ஸோ நீங்களும் வந்து கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த ஷாப்போட ஃபோன் நம்பர், லொக்கேஷன் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.